சொல்லுங்க ஆண்டி, அம்மா பத்தி நான் சொல்றேன் நீங்களே. கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன். என் பேர் ஷைலா ராணி. நான் பெங்களூர்ல வளர்ந்து பொறந்து படிச்சிருந்தேன்னா தமிழ் மீடியம் தான். எங்க அத்தை மகனுக்கு கல்யாணம் பண்ணிக்கின்னு இந்த குதார்பேட் ஆந்திர பிரதேஷ்ல வந்து இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி ததாக்கனாக்கா 35 வருஷம் இருக்குது. நான் போயிற கோயிலு பிஷப்பர் சர்ச் மெம்பர் நானு. அக்கா ரொம்ப நில்லுங்கோ. என்ன என்ன உங்க வீட்டு போனாலே எப்பவுமே உக்காந்துன்னு இருப்பேன். அம்மா சாப்பிட்டியாம்மா, என்னம்மா எப்படி இருக்கிற அப்படின்னு தமிழ்லயே பேசுவோம். எனக்கு தமிழ் பேச ரொம்ப இஷ்டம். எனக்கு தெலுங்கு அவ்வளோ வராது, படிக்கிறதுக்கு கூட வராது. எங்க தம்பிங்க கூட பேத்தல் மினிஸ்ட்ரியில பாஸ்டரா இருக்கிறாரு ரமேஷ். சின்ன தம்பி சுரேஷ் இருக்கிறாங்க, அங்கே பெங்களூர்ல இருக்கிறாங்க. அவங்க பாஸ்டர் தான். உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது. அண்ணி நான் ரொம்ப வருஷமா இங்க தான் இருப்பேன். அவங்க கூப்பிட்டா கூட வர மாட்டோம். ஏன்னா எனக்கு புருஷன் கூட சத்துட்டு இருக்கிறாரு. எனக்கு 3 பேர் ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. பெரியவன் பேர் ஜொனத்தான், 2வது பேர் ஷாம், 3வது பேர் எலியா. சர்ச்சில் கீபோர்டு வாங்கிச்சுவாங்க. அந்த மாதிரி நான் இருக்கிறேன். அக்கா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க. அம்மா சாப்பிட்டியா, எப்படி இருக்க, உடம்பு எப்படி இருக்குது, உனக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். உனக்கு எந்த வயசுல இருந்தா எது இருந்தா ப்ராப்ளம் இருந்தாலும் கர்த்தருக்கு சொல்லி ஜெபம் பண்ணிக்கோமா, அவர் தான் நம்மளுக்கு அப்படின்னு. ஆனா அக்கா கூடிய சீக்கிரத்துல கர்த்தருடைய சன்னதிக்கு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப வசனம் ஆச்சு. தம்பி ராஜு ரொம்ப நல்லவர். அப்பப்போ பேசுவாரு, ஆண்டி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, அம்மா இப்படி ஆயிடுச்சு பாருன்னா. ஒன்னும் கவலைப்படாதப்பா, கர்த்தர் இருக்கிறார், நம்மளுக்கு துணையா இருக்கிறாரு. எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டாரு. அவர் பாதுகாத்து கொண்டேன்னு இருக்கிறாரு. முன்னால பின்னால போவாரு. யார் முன்னால போனாங்களோ அவங்களுடைய ராஜ்யத்துல இருப்பாரு. ஏசப்பா கிட்ட நீ பயப்படாத, தைரியமா இருன்னு சொல்லுவாரு. நான் தான் சொல்லுவேன் தம்பிக்கு. என்னன்னாக்கா, நான் ஒரு அம்மா மாதிரி தான். அந்த அம்மா இல்லைன்னா நானும் அம்மா மாதிரி தான். ராஜுக்கு தம்பி, என் தம்பி அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். நல்லா தம்பி பேசுவார். தம்பிக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்த்தருடைய பிள்ளைங்களா நல்லா ஜெபம் பண்ணிக்குவாங்க. ஃபேமிலி பிரேயரு நல்லா பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆனாக்கா கொஞ்சம் அக்கா இல்லாதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால இந்த இந்த பொண்ணுடைய சாட்சி, என் பேர் ஷைலராணி, என்னுடைய சாட்சி நீங்க கேட்குவீங்கன்னுட்டு உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் தேங்க்ஸ் ஆண்டி, நீங்க அம்மா பத்தி சொன்னதுக்கு, கடவுள் பத்தி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு